தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு குறையாமல் மற்ற மாநிலங்களுக்கு எண்ணிக்கை கூடினாலும் பிரச்சினைதான் என திமுக எம்பி ராசா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பில் விகிதாச்சாரம் எந்த அடிப்படையில் அமையும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது, 1971ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும். அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில். அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு வடமாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதிதான். எனவே தான் சொல்கிறோம், புரோராட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். அவங்களுக்கு அதிகமாக இப்போ எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லேயே இருக்குது. நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனால் குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி எழும். அப்போ அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல்துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம், நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல.